என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். தமிழ்நாட்டில் எல்லோரும் அறிந்த முகமாக இருப்பவர் பழ கருப்பையா. ஏற்கனவே பழ கருப்பையா அவர்கள் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக அதிமுகவில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளை கொண்டாந்து மீடியா முன்பு போட்டு உடைத்தவர் இவர். அதன் பிறகு திமுகவில் சேர்ந்தாரு, அப்புறம் மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்தாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இயக்கங்கள்லயும் அப்படி உள்ள போய் வெளியே வந்தவர் தான். ஏனென்றால் அவர் அப்படியே கரைபடியாத கரமாவே அவர் இருந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் உள்ள போயிட்டு வெளியே வந்தாரு. உள்ள போன பிறகுதான் அங்க இருக்கிற கரை இவருக்கு தெரிஞ்சதாகவும், அந்த கரை வந்துட்டு எங்க நம்ம மேல படிச்சுட்ட போதோன்ட்டு அங்கிருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆக்ஷன் பண்ணுவார். மக்கள் நீதி மையத்துல போய் சேரும் போது கூட கமலஹாசனை அப்படியே புகழின் உச்சியில கொண்டு போய் வச்சிருந்தார். கடைசியில தூக்கி ஒரே நாள்ல காலில் போட்டு மிதிச்சுட்டு வெளியே வந்துட்டார். பழ கருப்பையா பேசுவது எப்படி? யார் வேண்டுமென்றாலும் கட்சி தொடங்கட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்லை. திமுகவை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தொடங்கினா அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவரே வந்துட்டு ஒரு கட்சி தொடங்கினார். அந்த கட்சி இருக்கா இல்லையா, அந்த கட்சியுடைய செயல்பாடு என்ன, கட்சியோட கொள்கைகள் என்ன, லட்சியங்கள் என்ன, அந்த கட்சியினுடைய செயல்பாடு என்ன, அந்த கட்சி இருக்கா இல்லையா முதல் அப்படின்னே தெரியல. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த தமிழ்நாடு தன்னுரிமை கழகம்னு ஒரு கழகத்தை தொடங்கினாரே தவிர அதன் பிறகு அந்த கழகம் என்ன ஆச்சு ஏதாச்சு, அது செயல்படுதா செயல்படலையா எந்த விவரமும் தெரியல. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பழ கருப்பையா அவர்கள் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தை கலைத்துவிட்டு இப்பொழுது விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் போய் அவர் இணைந்து விஜயுடைய அரசியல் ஆலோசகராக செயல்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை அது பொய்ன்னு தெரியாது. நிறைய காணொளிகள்ல இப்படி ஒரு உருட்டல் போய்கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில். ஏன்னா நம்மளை கூட அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நானும் ஒரு உருட்டல் மண் அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எழுதிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வர செய்தி வந்துட்டு உருட்டலா கூட உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஆனா சமூகத்துல இந்த திராவிட கட்சிகளால் மக்களுக்கு நிகழ்கின்ற ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் வந்துட்டு என்னை நம்பி என்னை பின்தொடருகின்ற என் அருமை உறவுகளுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். ஆனா அதை வந்துட்டு சண்முகம் உருட்டுறான், நிறைய உருட்டுறான், அதுல இது ஒரு உருட்டு அப்படின்னு கூட சொல்லிட்டு கடந்து போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் நடக்கிற மக்களுக்கு எதிராகவும் மக்களுக்கு சாதக பாதகமாக எத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் என்னுடைய கண்ணில் ஒரு சம்பவம் படுகிறது. இது மக்களுக்கு எதிரானது, மண்ணுக்கு எதிரானது, மொழிக்கு எதிரானது, இனத்திற்கு எதிரானதுன்னா கண்டிப்பாக அதை நான் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தயங்க மாட்டேன். ஏனென்றால் யாருக்காகவும் எந்த ஒரு தருணத்திலும் அஞ்சுகின்றவனோ அடிபணிகின்றவனோ சண்முகம் கிடையாது. ஏனென்றால் நான் வளர்ந்தது அப்படி. ஆகையால யாருக்கும் அஞ்சுவதோ அடிபணிவதோ யாருக்கும் அஞ்சுவதோ அடிபணிவதோ பின்வாங்குவதோ என்னுடைய பிறவியிலேயே கிடையாது. ஏன்னா அப்படி நான் வளரவே இல்லை. அதனால இந்த சம்பவம் மக்களுக்கும் மண்ணுக்கும் இனத்திற்கும் எதிரானதுன்னா கண்டிப்பா அதை நான் மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவேன். மக்களே அதை சரியா தவறான்னு தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாமர மக்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தெரிய வேண்டும். இந்த கணினி காலம் வளர்ந்துவிட்ட சூழ்நிலையில் கூட இன்னமும் உலகம் அறியாத மக்கள் கோடி. நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறோம். ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு வாழ்க்கையை கடந்துட்டு போற மக்கள் ஏராளம். அந்த மாதிரி மக்கள் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் கோலோச்சுகிறது. இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற பாமர மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, அவர்களுக்கு எதிராக நடக்கின்ற ஒவ்வொரு செயலையும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒரு நாள் யார் உங்களை இத்தனை நாட்களாக இப்படி முடக்கியது, உங்களுடைய உரிமையை யார் பறித்தது, பிறப்புரிமை என்றால் என்ன, சமநீதி என்றால் என்ன, விகிதாச்சார அடிப்படை உரிமை என்றால் என்ன, இப்படி அனைத்து விஷயங்களையும் சாதாரண பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய பணியிலேயே மிக முக்கியமான பணி என்று எடுத்துக்கொண்டு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த காணொலியில நான் சொல்லியாகணும். மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் வந்துட்டு
அவர் இந்த தொலைக்காட்சியில தான் உளறி இருக்காரு, அந்த தொலைக்காட்சியில உளரல அப்படின்லாம் சொல்ல முடியாது. எத்தனை உளறல் தொலைக்காட்சிகள் இருக்குதோ அத்தனை இடத்துலயும் போய் உட்கார்ந்துக்கிட்டு வாய்க்கு வந்தது அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு இந்த தமிழா பாண்டியன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நாள் தவறாமல் அதனுடைய பாதையில அந்த தடம் மாறாம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் எங்கெல்லாம் யாரெல்லாம் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு வருகிறோம். ஆனா இவர் ஒவ்வொரு ஊடகங்களையும் போய் உட்கார்ந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததை அடிச்சு தள்ளுறாரு. நேற்று ஒரு சேனல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் கண்டுகொள்ளுவதற்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியை கண்டுகொள்ளுவதற்கே ஆள் இல்லையாங்க தமிழ்நாட்டில் இப்படின்னு தமிழா பாண்டியன் சொல்லியிருக்காரு. தமிழா பாண்டியன் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான். ஆம், அறிந்த வரையில் அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான். அவருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிகிறது, அதையெல்லாம் நாம் மறுக்கல. நிறைய கடந்து வந்த பாதைகளை வந்துட்டு ஞாபகத்தோடு வைத்துக்கொண்டு நிறைய காணொளிகள்ல அவர் பதிவு செய்திருக்கிறார். அதையெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆனா இப்படி உருட்டுறத வந்துட்டு கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழா பாண்டியன் பாட்டாளி மக்கள் கட்சியை கண்டுகொள்ளுவதற்கே ஆள் இல்லை என்று தமிழா பாண்டியன் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எதனால அவர் அங்க சொன்னார் அப்படின்னு பார்த்தா, திமுகவுக்கு கொஞ்சம் முட்டு கொடுக்கறதுக்காக இதை பேசுறாருன்றது மட்டும் தெளிவா தெரியுது. அங்க எதுனா கொஞ்சம் அப்படி தொட்டுக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் தான், வேற ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் அறிவிப்பை நோக்கி எல்லா இயக்கங்களும் வாயை திறந்துகிட்டு என்ன பண்றது, இவங்க எப்ப சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் அறிவிப்பு வெளியே வந்த பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாம் எப்படி முடிவெடுப்பது என்பதை யோசிப்பாங்க. அந்த மாதிரி நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. சாதாரணமா போய் நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு எதை பேசுறோம்னே தெரியாத பாமகவை சீண்டுவதற்கே ஆள் இல்லைன்னு சொல்றீங்களே, நம்புற மாதிரி இருக்கணும் இல்லை நீங்க சொல்றது. பாமகவையே சீண்டுவதற்கு ஆள் இல்லைன்னா அப்ப இன்னும் இதர கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த கட்சியெல்லாம் யாரு சீண்டுவாங்க? தமிழா பாண்டியன் இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் போய் உட்காந்துக்கிட்டு பொய்யா உளறிக்கிட்டு இருக்கிறது அவருடைய அனுபவத்திற்கு அழகில்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதே போல மு களஞ்சியம், திரைப்பட இயக்குனர் மு களஞ்சியம் இருக்காரு இல்லையா, மு களஞ்சியம் வந்துட்டு விஜய்க்கு எதிராக ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களை திட்டுறாரா இல்ல விஜய நேரடியா திட்டுறாரான்னு தெரியல. மு களஞ்சியம் வந்துட்டு எக்ஸ்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஏண்டா முட்டா பயலுங்களா, ஒரு அரசியல் கட்சினா அதுக்கு ஒரு அரசியல் கட்சினா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி எவன் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கிறது. அதற்கு ஒரு லட்சியமோ கொள்கைகளோ கோட்பாடுகளோ எதுவுமே கிடையாது. எவன் நினைச்சாலும் கட்சி ஆரம்பிச்சுக்க வேண்டியது. உடனடியாக நான் அடுத்த முதல்வர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு மக்கள் முன்னாடி வந்து நின்னுக்க வேண்டியது. இன்னும் இந்த மக்களை எவ்வளடா நீங்க முட்டாளாக்க போறீங்க அப்படின்னு விஜய் அப்படியே நேரடியா சாடி இருக்காருங்க அந்த எக்ஸ்ல. 15 ஆண்டுகளாக மக்களின் பிரச்சனைகளுக்கு மக்களோடு மக்களாக மண்ணுல நாங்க கத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிப்பீங்க, நாளைக்கு நேரா முதலமைச்சர் ஆயிடுவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி சீமானுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிர்ப்பாகவும் எக்ஸ்ல வந்துட்டு ஒரு கடுமையான பதிவை வந்துட்டு பதிவிட்டு இருக்கிறார் மு களஞ்சியம். இதே மாதிரி தொடர்ந்து களஞ்சியம் பேசினா சீமான் வந்துட்டு களஞ்சியத்தை எந்த நேரத்திலையும் நீ என்னுடைய கூட்டணியில வேணா வெளியே போன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் சீமான் வந்துட்டு தன்னோடு இணைந்து கட்சியை துவங்கின நபரையே கட்சியை விட்டு தூக்கி வெளியே போட்டவர். அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மு களஞ்சியம் எல்லாம் சீமானுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அதனால மு களஞ்சியம் வந்துட்டு கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நாளைக்கு சீமான் வந்துட்டு அவர் கட்சியை விட்டு எந்த நேரத்திலையும் வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுனா ஒண்ணு நடந்ததுன்னா விஜய் கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க சீமானை நம்பி விஜயை பகைச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க நடுரோடு தான் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க திரு களஞ்சியம் அவர்களே. அப்புறம் அதே போல நம்ம பாரிசாலை வந்துட்டு நாம் தமிழர் கட்சி முற்றிலுமாக தடை செய்வதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தமிழ் தேசியம் பேசுகின்ற நாம் தமிழர் கட்சியை முற்றிலுமாக அழிப்பதற்கு, அந்த கட்சியை தடை செய்வதற்கு மத்திய அரசு திட்டம் போடுகிறது அப்படின்னு அவர் வந்துட்டு அவருடைய காணொளியில பகிரங்கமா பேசி இருக்காருங்க. பாரிசாலை நாம் தமிழர் கட்சியை தடை செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் மத்திய அரசு முன்னெடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அவர். ஒருவேளை என்ஐஏவே மத்திய அரசு தான் திட்டம் போட்டு அனுப்பிச்சிருக்குமான்ற சந்தேகமும் எழுது நமக்கு. ஏன்னா பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தடையாக இருப்பதாக அண்ணாமலையிடமிருந்து சில தகவல்கள் மத்திய பொறுப்பாளர்களிடம் சென்றதாக நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம்.
ஒருவேளை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டில் தடை செய்துட்டா பிஜேபி ஈஸியா வளர்ந்துடணும்னு பிளான் போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பாரிசாலம் வந்துட்டு இல்லைன்னா இவ்வளவு பகிரங்கமா பேச மாட்டா. அப்படி பாரிசாலம் பேசுறத வச்சு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று உள்துறை திட்டம் போட்டுக் கொண்டிருப்பதாகத்தான் அந்த தகவல் நமக்கு மேற்கோள் காட்டுகிறது. என்ன நடக்க போகிறது? நாம் தமிழர் கட்சியை அவ்வளவு எளிதில் தடை செய்து விட முடியுமா? ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியை நம்பி இன்று 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை தடை செய்துட்டார்கள்னா அடுத்த கட்சியை தொடங்காத விட்டுருவாங்களா என்ன? ஏன்னா ஆட்களே இல்லாத இடங்களெல்லாம் கட்சி தொடங்கி கொடி நட்டு வச்சிட்டு இருக்கிற இந்த காலத்துல 30 லட்சம் தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தை தடை செய்துட்டா அந்த தொண்டர்கள் என்ன அப்படியே விட்டுருவாங்களா என்ன? அந்த தொண்டர்கள் எல்லாம் அப்படியே போயிட்டு பிஜேபியில சேர்ந்துருவாங்களா என்ன? ஒருவேளை இப்படி கூட பிளான் போட்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மத்திய பொறுப்பாளர்கள் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், ஜே.பி. நட்டா, இந்த 3 பேர் தான் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கணும். இந்த 3 பேரும் திட்டம் போட்டுதான் பிஜேபியுடைய வளர்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சி வந்துட்டு அங்க ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்குது. அதனால நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஏற்கனவே சீமானுடைய புகைப்படங்களை அவங்க பயன்படுத்துறாங்க. அதே போல புலிக்கொடியை பயன்படுத்துறாங்க. சிங்கள தமிழர்களுக்கு தொடர்ந்து இவர்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் காரணமா வச்சு நாம் தமிழர் கட்சியை தடை செய்வதற்கான திட்டங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் வகுத்து கொண்டிருக்கிறதோ என்ற அச்சம் எல்லோர் மனதிலும் எழுகிறது. என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு உருட்டல் மன்னனை பத்தி ஒரு தகவல் இருக்குங்க. அந்த உருட்டல் மன்னனை பத்தி நம்ம பேசணும், பேசாது இருக்கக்கூடாது. அந்த உருட்டல் மன்னன் யாருன்னா மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் சீமானெல்லாம் வந்துட்டு யாரும் எதிர்த்து அரசியல் பண்ணவே முடியாது. இனி மு.க. ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல். தமிழ்நாட்டில் சீமானுக்கு எதிரில் யாராலையும் இனி அரசியல் பண்ண முடியாது. சீமான் தான் வந்துட்டு நம்பர் 1 தமிழ்நாட்டின் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்லி இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி தான் 2026 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுடைய உச்சி குளிர் அளவுக்கு ஒரு ஐஸ் கட்டியை வச்சிருக்கிறாரு ரவீந்திரன் துரைசாமி. என்ன அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் வந்துட்டு குறைந்தது 20 தொகுதிகளில் அவர் தான் வந்துட்டு 2வது இடத்தில் வருவார் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி உருட்டுறாரு. ஆனா நாம் தமிழர் கட்சியின் சீமானுடைய தம்பி ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை விட்டா கட்சியே இல்லையானா? நாம் தமிழர் கட்சி இருக்குது, பாமக இருக்குது, பிஜேபி இருக்குது, தேமுதிக இருக்குது. இத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது இந்த கட்சிகளுக்கு எத்தனை விழுக்காடு வாக்கு இருக்கிறது, ஏற்கனவே இருந்தது அப்படின்ற விஷயமெல்லாம் இந்த செய்தியாளர்களுக்கு, இந்த ஊடகத்தில் வேலை செய்யற திமுக அதிமுக பிஜேபி இந்த 3 கட்சிகள் மட்டும்தான் இத்தனை விழுக்காடு வாக்கு வாங்க போகுது 2024 சட்டமன்ற தேர்தல் ஒரு போலியான எண்களை போட்டு இவ்வளவு வாக்குகளை இந்த 3 கட்சிகளும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீதமுள்ள 25 விழுக்காடு வாக்குகளை மற்ற இயக்கங்கள் பெறுகிறது அப்படின்னு சொல்லி போட்டு விடுறாங்களே. இவர்களிடமெல்லாம் கொஞ்சம் நேர்மை இருக்குதா அந்த பத்திரிகையாளர்கிட்ட அப்படின்னு அந்த நாம் தமிழர் கட்சியின் தம்பி வந்துட்டு என்கிட்ட சொன்னாரு. நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுக்கு வந்துட்டு அனுபவம் கொஞ்சம் குறைவுதான். கவுண்டமணி சார் சொன்னது இன்று இருக்கின்ற இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சதுன்னா அரசியல் எவ்வளவு கேவலமாக கேடுகட்ட நிலையில் இன்று நடந்து கொண்டு இருப்பதற்கு இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற பத்திரிகையாளர்களே நாம் தமிழர் கட்சியை விட்டு கொடுக்காமல் பேசுகின்ற ஒரே ஒரு பத்திரிகையாளர் துரைசாமி மட்டும்தான். அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் துரைசாமி அவர்கள் வந்துட்டு பிஜேபியின் ஆதரவாளராக இருந்து இப்பொழுது முழுமையாக நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளராக மாறி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. என்ன பண்றது? மக்கள் வந்துட்டு அதையும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம். 2024 தேர்தல் வருவதற்கு குறைந்தது இன்னும் 2.5 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. அதற்கு உள்ளாக அரசியல் களம் எந்த அளவிற்கு வெற்றி களமாக மாறப்போகிறது என்பதை பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.